எனக்கு அப்படியே நடந்து போய் ஒரே உள்ள வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து 8 மணி ஆகுது. இப்போ பார்த்து 8 மணிக்கு நல்லா ஆற்றுல மீன் பிடிச்சி சுட சுட மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க, ஆற்று மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக வைக்கலாம்னு நான் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஜிலேபி மீன் இது வந்து வறுவலுக்கு. ஏன்னா கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக வறுத்துட்டு அப்புறம் மண்டை கொஞ்சம் குட்டி குட்டி மீனாக போட்டு குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஜிலேபி கண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்கிறீங்கன்னு தெரியல. இது வந்து உளுவா மீன், குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், முள்ளே இருக்காது. இதெல்லாம் ஜிலேபி மீன் தான், ஜிலேபி கண்ணை தான். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. இங்கே கொஞ்சம் வெளியில் மழை வந்துருச்சா, அதனால கொஞ்சம் அடுப்பு எரிக்கிறது பிரச்சனையாக இருக்குது. விறகுலாம் ஈரமாக போயிடுச்சு. அது 8 மணி வேறையா. சரிங்களா? வெங்காயம், பச்சை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வந்து வெங்காயம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஏன்னா வாசம் போயிடும். நல்லா அப்படியே முறுமுறுன்னு போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலோட ஸ்மெல்லு வாசம் வந்து போயிடும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கோங்க. அதாவது தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் பச்சை மிளகா போடணும். ஏன்னா பச்சை மிளகாயோட வாசம் தான் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். அதையும் எண்ணெயில் போட்டு முறுக்கு இது பண்ணுற மாதிரி கருக வதக்கிட்டோம்னா நல்லா இருக்காது மீன் குழம்பு. அதுவும் ஆற்று மீன் குழம்பு. ஆற்று மீன் குழம்பு வந்து சும்மா ஏதாவது கடமுடான்னு வச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எப்போதும் போல் தான். நாங்கள் வந்து தனியாக தான் மிளகாத்தூள்லாம் அரைச்சிக்குவோம். மல்லித்தூள் அது மாதிரி தான், இல்லை கலந்து அரைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம சிக்கனுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக மிளகாத்தூள் போட்டுக்குவோம்ல, குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால. எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரே ஒரு வதக்கு எண்ணெயில். ஏன்னா அந்த பச்சை வாசனை நாங்கள் வறுத்து அரைக்க மாட்டோம், பச்சையாக தான் அரைப்போங்கிறதுனால லைட்டாக ஒரு வதக்கு மட்டும் வதக்கிக்கிறேன். அப்போ ஆற்று மீனுக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் நிறையா கரைச்சிக்கணும். ஏன்னா வாடை வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் புளியும் உரப்பு அந்த காரம் இதெல்லாம் சேர்த்து இருந்தால் தான் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆற்று குழம்பு வந்து இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு பல், நச்ச பூண்டு பல்லை வந்து மேலே போடணும். கொதிக்கும் போது தான் போடணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும் போது. மீன் குழம்பு வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா போட்டேன். இது இப்போ வந்து 8 மணி ஒரு 9 மணி ஆயிடுச்சு. குழம்பு கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கு. தேங்காய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி எப்போதும் அம்மியில் தான் அரைப்பேன். ஏன் அப்படின்னா நைட் டைம் ஆகிடுச்சா, அதனால் ஏதாவது பூச்சி தந்தாலும் அதோட சேர்த்து அரைச்சி போட்டு குழம்பு வச்சுருவேன். திண்ணையில் இருக்கிறதுனால தெரியாது, அதனால தான் அன்றைக்கி மிக்சியில் அரைச்சிட்டேன். ஆற்று மீன் குழம்புக்கு எங்கள் ஆத்தாலாம் சொல்லுவாங்க, ஆற்று மீன் குழம்புக்கு வந்து தண்ணியாக வைக்கணும். கெளுத்தி மீன் குழம்பு, ஆற்று மீன் குழம்பு தண்ணியாக வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்குன்னுவாங்க. ஆனால் அன்றைக்கி நான் கொஞ்சம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். ஆனால் தண்ணியாக ஊற்றிக்கிறேன். எந்த குழம்புக்குமே நம்ம மீன் குழம்பு சில பேர் வந்து குழம்போட போட்டு பூண்டை வந்து வதக்கிடுவாங்க இல்லையா, அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. குழம்பு வைக்கும்போது
நல்லா கொதித்து வரும்போது பூண்டை நச்சு ஒரு பூண்டை நச்சு இதுக்கு மேலே போட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். குழம்பு பார்த்திங்களா, தடப்படான்னு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ ஆற்று மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வீடியோ வந்து எடுக்கிறதுனால 10 மணி ஆயிரும் நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. நைட்டு 10 மணி ஆகுது பார்த்தீங்களா. சுட மீன் ஆவி பறக்குது. மீன் குழம்பு, மீன் வறுவல் செம்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் சாப்பிட்டு யாராவது இந்த மாதிரி டயத்தில் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீன். கடற்கரை மாவட்டம்லாம் டெய்லியும் மீன் சாப்பிடுவாங்க. நாங்கள் அவ்வளோதான் டெய்லி ஆற்று மீன் நல்லா சாப்பிடுவோம். மீன் குழம்பும் கொஞ்சம் அப்படியே இந்த மீன் வறுவலையும் எடுத்து அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். நைட்டு 10 மணிக்கு நல்லா சுட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சோறு வடிச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் டாட்டா.